பச்சை வாசனை போன உடனே நம்ம தேங்காய் முந்திரி பழமாக அரைச்சி வச்சுக்கிறோம் தெரியுங்களா, அதை ஊற்றிக்குங்க. இந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப தட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் திட்டமாக இருக்குது பாருங்கள். பச்சை வாசனைலாம் போயிட்டு திட்டமாக வந்தவொடனே நம்ம அவிச்சு வச்சுருந்த உருண்டைகளை போட்டுக்குவோம். கொதிக்கக்கூடாது, உருண்டையை போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே வெந்துட்டுது. சும்மா அந்த பச்சை வாசனை பார்த்து ஒரு கொஞ்சம் உருண்டையை போட்டு 1 நிமிஷம் தான் இருக்கணும், ஏற்கனவே வெந்துட்டுது. இறக்க பரிசமத்தில் கொத்தமல்லி போட்டுக்குங்க. ஆனால் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்கும் இது. இந்த பாருங்கள், அருமையாக இருக்கும். நம்ம எந்த கறி குழம்பு என்ன சாப்பிட்ற பாருங்கள். நம்ம இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்கும் இவர். இந்த பாருங்கள், சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கறி குழம்பை விட அவ்வளோ அருமையாக இருக்கும், கறி குழம்போட ருசியாக இருக்கும் இது. இது வந்து சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வடையாக சுட்டு போட்டோம்னா குழம்பெல்லாம் எண்ணெயும் இருக்கும், நம்ம குழம்பும் ஈத்துரும். அந்த வடை சுட்டு போட்ட உடனே இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் உருண்டை சுட்டு போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் குழம்புல போகிறதுக்கு முன்னாடியே இந்த உருண்டை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது, இவ்வளோ வேலை வாங்குதேன்னு நினைக்காதீங்க. நம்ம காய்ங்க அரியும் போதே வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா அரிஞ்சு அரைக்கிறதுக்கு கொஞ்சம், வதக்கிறதுக்கு கொஞ்சம், மாவில் பேசிக்கிறதுக்கு கொஞ்சம், அப்படியே நம்ம டக்கு டக்குன்னு பிரிச்சுக்கலாம். நம்ம குழம்பு அங்கே உருண்டை வேகிறதுனாட்டியுமே நம்ம தாளிச்சு விட்டுடலாம். குழம்பை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த வேலை, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அருமையாக இருக்கும். பாய்.